காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புதிய காவல் நிலையங்கள் திறப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பழந்தண்டலம் மற்றும் படப்பை பகுதிகளில் புதிய காவல் நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. படப்பை காவல் நிலையம் தற்காலிகமாக பழைய அரசு கட்டிடத்தை புதுப்பித்து அமைக்கப்பட்டுள்ளது. இதன் எல்லையில் படப்பை, சாலமங்கலம், காவனூர், ஒரத்தூர், நாட்டரசன்பட்டு உள்ளிட்ட 23 கிராமங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழாவில் அமைச்சர் அன்பரசன், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன், தாம்பரம் காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதிய காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் நியமிக்கப்படும் வரை மணிமங்கலம் காவல் ஆய்வாளர் பொறுப்பு வகிப்பார் என்றும் 2 உதவி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் 15 காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபு. பழந்தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு தியாகராஜன் அவர்களுக்கு திருமுடிவாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு வைத்தியலிங்கம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நந்தம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு எஸ் எம் முத்துராமன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நடுவீரப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் திரு மு சுப்பிரமணிய அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு டி வெங்கடேசன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. கொஞ்சம் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, கொஞ்சம் கிட்ட போயிடுங்க சார். மேடம் சார் சார் கிராஸ் பண்ணுங்க சார். பைபாஸ் அந்த காரணம் ஒன் மோர் இஸ் இந்த பகுதியிலே புதிய ஒரு காவல் நிலையம் தேவை. படப்பை பகுதி வளர்ந்து விரிவடைந்து வருகிறது. ஒரு புதிய காவல் நிலையம் தேவை என்ற அந்த கோரிக்கையை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் சொன்னபோது, கடந்த ஆண்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவருடைய மானிய கோரிக்கையிலே வைத்த கோரிக்கையை ஏற்று நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அறிவித்து அந்த காவல் நிலையம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இதை எதற்காக சுட்டி காட்டுகிறேன் என்றால், எல்லாருக்கும் எல்லாம் திராவிட மாடல் என்ற அரசனுடைய தத்துவமான எல்லாருக்கும் எல்லாம் என்ற அந்த தத்துவத்தை இன்றைக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கின்ற அரசாக இந்த அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த பகுதி மக்களின் சார்பாக, இந்த பகுதி மக்களில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக இந்த காவல் நிலையம் இங்கே வருவதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு அமைச்சர் ஆரியண்ணன் தாமா அன்பரசன் அவர்களுக்கும், கோரிக்கை வைத்து பெற்றுத்தந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும், அதே போன்று உடனடியாக இதை திறப்பதற்கு ஆவணம் செய்திருக்கிற நம்முடைய காவல் மாநகர தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் மரியாதைக்குரிய அபின் தினேஷ் மோடக் IPS அவர்களுக்கும், நம்முடைய இணை ஆணையர் கூடுதல் ஆணையர் மரியாதைக்குரிய திருமதி மகேஸ்வரி IPS அவர்களுக்கும், நம்முடைய துணை ஆணையர் மரியாதைக்குரிய பவன்குமார் ரெட்டி IPS அவர்களுக்கும், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இந்த பகுதி மக்களின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்போடு இங்கே வருகை வந்திருக்கின்ற அன்போடு பொதுமக்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது, இந்த அரசு என்பது மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. படப்பையில ஒரு காவல் நிலையம் நிச்சயமாக வேண்டும் என்பது இந்த பகுதியுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை நம்முடைய செல்வ பிறந்தாங்க நாங்கள்லாம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை கவனத்தில் கொண்டு சென்று இன்றைக்கு நம்முடைய ஊருக்கு புதியதாக மணிமங்கலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இன்னைக்கு படப்பையில உங்களுடைய நல்வாழ்த்துக்களோடு இந்த காவல்
காவல் நிலையத்தை நாம் திறந்து வைத்திருக்கிறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த சட்ட ஒழுங்கு சரியாக இருந்திட வேண்டும், மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பை வழங்கிட வேண்டும் என்பதற்காக நம்ம இந்த தாம்பரம் காவல் மாவட்டத்துல மட்டும் 4 வருஷத்துல பள்ளிக்கரணையில இருந்து மேடவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பிரிச்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி குன்றத்தூர்ல இருந்து திருமுடிவாக்கம், இப்ப அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு முன்னே திருமுடிவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் தரத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இப்ப மணிமங்கலத்துல இருந்து படப்பை பிரிச்சு கொடுத்துருக்கிறோம். மறைமலை நகர்ல இருந்து சிங்கவருமா கோவில் ஒரு ஸ்டேஷனு, அம்பத்தூர் காவல் மாவட்டத்துல வந்து, அதாவது மாங்காடுல இருந்து மௌலியாவுக்கு தனியா ஒரு காவல் நிலையம். ஆக இந்த நம்ம ஏரியாவில் மட்டும் இன்னைக்கு 5 காவல், அதாவது புதிய காவல் நிலையம் இன்னைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது நம்ம மாவட்டத்தில் மட்டும். ஆக எண்ணற்ற காவல் நிலையங்களை அந்தந்த பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் தேவை என்பதை உணர்ந்து நம்முடைய அரசு ஆய்வு செய்து இன்றைக்கு எல்லா பகுதிகளிலும் சட்ட ஒழுங்கை பேணி பாதுகாத்து நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு புதிய காவல் நிலையங்களை வேகமாக திறந்து வைக்கிற ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நீங்களாம் மறந்துவிடாது. நீ போன 10 வருஷம் உங்களுக்கு தெரியும், நீங்களே இருந்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம 4 வருஷத்துல இன்றைக்கு எப்பேற்பட்ட பணிகள்லாம் நம்முடைய மாவட்டத்திலே, குறிப்பா தமிழ்நாட்டில் நடந்திருக்கலாம் உங்களுக்கு தெரிய அவசியமே இல்லை. குறிப்பா நம்ம மாவட்டங்கள், சென்னை புறநகர் மாவட்டங்கள் எந்த அளவுக்கு அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். குறிப்பா இந்த பாலத்தை நாம தான் எடுத்து வந்தோம். எப்பா 2006-11 போட்டாங்க 10 வருஷமா போடவே இல்லை. நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் வேகப்பட்டு இந்த பாலத்தை அமைச்சு கொடுத்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.